இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து கோவில் புளியோதரை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி எப்போவெல்லாம் இனி நீங்கள் வீட்டில் புளியோதரை செய்கிறீங்களோ அப்போ வந்து இந்த புளியோதரைக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு அருமையான துவையல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் கோவில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். 2 நாள் வந்து ட்ராவலிங்கில் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னாலும் சரி, இந்த மாதிரி புளியோதரையை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2 டேஸ் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டு போகாது. கைப்படாமல் மட்டும் வச்சிங்கன்னா 2 டேஸ் கண்டிப்பாக வரும். புளியோதரைக்கு தொட்டு சாப்பிட்ற அந்த துவையல் ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆயிலில் சேர்த்துருங்க. இப்போ இது கூடவே நான் காரத்துக்கு வந்து 4லேருந்து 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த துவையல் வந்து சுருக்குன்னு காரசாரமாக இருந்ததுன்னா புளியோதரைக்கு சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் தூக்கலாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அதாவது பொரிகடலை இருக்கு இல்லையா, அது சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயும் பொட்டுக்கடலையும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஊற வச்ச புளி வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இதோட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வந்து ஆயிலில் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு கடைசியாக 4 பல் பூண்டு வந்து இதோட சேர்த்துறேன். பூண்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பூண்டோட பச்சை வாசனை இருந்தால் தான் இந்த துவையலுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக துவையல் பதத்தில் அரைங்க. அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த புளியோதரை கூட இந்த துவையல் அட்டகாசமாக இருக்கும். புளியோதரை கூட மட்டும் கிடையாது, நல்ல சூடான சாதத்தில் இந்த துவையலை மட்டும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா குழம்போ பொரியலோ எதுவுமே தேவைப்படாது. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.